ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் சோஃபியா கோப்பலோட டைரக்ஷனில் வந்த பிரிசல்லா. இது ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி. நம்ம எல்லோரும் விவேக் சாரோட எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டங்கிற காமெடி பார்த்துருப்போம். அது ரியல் லைஃப்பில் வாழ்த்து ஒரு கேரக்டர் தான் இந்த பிரிசல்லாங்கிறவங்க. 14 வயசுலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த ஒருத்தவங்க. பட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாமல் அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. இது காரணமானவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. அவர் தான் எல்விஸ். இவர் எல்லாரும் கிங் ஆஃப் ராக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செலிபிரிட்டி இந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி கெடுத்தாரு, இவங்க ரெண்டுத்துக்கு இடையில இருந்த அந்த காம்ப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான். இது டேரக்டர் சோஃபியா கோப்பலோட மூவி. அவங்க மூவியெல்லாம் ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணியும் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு படம் தான் இந்த பிரிசலாங்கிற மூவி. சரி, இப்போ வாங்க பிரிசலாங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1959. படத்தோட ஸ்டார்டிங்கை நம்ம ஹீரோன பிரிசலாவை காமிப்பாங்க. இவளுக்கு அப்போ வயசு 14. இந்த ஊரில் எல்விஸ்னு ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்காரு. இவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். சொல்லப்போனால் அவர் எல்லாருமே கிங் ஆஃப் ராக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அவருக்கு வயசு 24. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்காரு. அவரோட பாடல்கள் நம்ம ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இந்த பாட்டில் கேட்டுட்டு இருப்பா. அப்போ அந்த பக்கம் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் நம்ம மீனை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. பாப்பா, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு ஆமான்னு சொல்கிறா. ஆக்சுவலி இவங்க இருக்கிறது ஜெர்மனி. அமெரிக்க ராணுவத்துலேருந்து நான் ராணுவ வீரர்கள் இங்கே அனுப்பியிருப்பாங்க. அப்படி வந்து ஒரு ஃபேமிலி தான் நம்ம பிரிசலாவோட ஃபேமிலி. அது மாதிரி தான் அந்த ஆஃபீஸர் இங்கே வந்திருப்பாரு. அவர் பிரிசலாவை பார்த்து, பாப்பா உனக்கு இந்த எலிவிஸோட பாட்டை ரொம்ப பிடிக்குமா, சொல்லப்போனால் அந்த எலிவிஸனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். இந்த 2 நாட்கள் கழிச்சு நான் அவரை தான் பார்க்க போகிறேன். இன்கேஸ் உனக்கு ஒரு ஆசையாக இருந்தால் என் கூட வா, எனக்கு ஆடே கல்யாணம் ஆயிடுச்சு, நானே ஒய்ஃப் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம், நீயும் வந்து அவரை பார்க்கலான்னு சொல்கிறாரு. இதை பார்த்தாலும் ஒரே ஆசையாக போயிடும். நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறா. தென் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட கேட்பா. பட் அவங்க அப்பாக்கெல்லாம் பிடிக்காது. ஏமா, யாருன்னே தெரியாத ஒருத்தனோட சேர்ந்து அவர் பார்க்க போகிறேன்னு சொல்கிறியே, சரி நீ சொல்கிற மிலிட்ரி ஆஃபீஸர் தானே, நாளைக்கு காலை அவர் பார்க்குறேன், நம்மளா மட்டும் அனுப்புவேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா. கட் பண்ணால் அடுத்த நாள் திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. பார்த்தா அந்த ஆள் வருவார். இவங்க அப்போ அந்த ஆளை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குவார். நம்பி அனுப்புறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்புவார். இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக காரில் அந்த வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அவர் நினச்ச மாதிரி எல்விஸ் அந்த வீட்டில் இருக்காரு. எல்விஸை பார்த்தா அவளால் நம்பவே முடியல. ஏன்னா நம்ம பிடிச்ச ஆக்டர் ஒருத்தர் நம்ம முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்விஸை பார்த்துட்டு இருக்கா. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் நம்ம கூட்டி போய், சார் இவங்களோட பெரிய ஃபேன், ஹோட்டலில் பார்த்தேன், அதான் கூட்டி வந்தேன், இந்த பொண்ணோட பேர் பிரிசலான்னு சொல்கிறப்ப அவர் எல்விஸ் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் அவருக்குமே இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா ஜாலியாக உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து எல்விஸ் இங்கே வாடா வந்து ஒரு மியூசிக் போடுன்னு சொல்கிறப்ப அவர் செமையாக வாசிக்க ஆரம்பிப்பார். ரியல் லைஃப்பில் வாசிக்கிறத கேட்டு இவர் செமையாக மயங்கி போயிடுவா. தென் அந்த பார்ட்டியில் முடிஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு போயிடுவா. தென் அதுக்கடுத்து வழக்கம் போல் ஒரு ரெகுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. தினமும் ஸ்கூலுக்கு போவா, வீட்டுக்கு வருவா. இதான் வேலையாக இருக்கும். ஒரு நாள் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஹீனுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா திரும்ப அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஹே, நீ பிரிசலா தானே பேசுகிற, சார் எல்விஸ் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, வர வெள்ளிக்கிழமை சின்ன வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, அதை கூட நின்று பண்ணியிருக்காருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னது, எல்விஸ்க்கு ஞாபகம் இருக்கா, அவரே நின்றுட்டு போனாலும் கேட்குறப்ப ஆமாம்மா உன்னை தான் கூப்பிட்டாரு, இந்த வாட்டி உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணும்னு கேட்குறப்ப அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்துடுறேன்னு நம்ம திரும்ப அந்த பார்ட்டிக்கு போகிறா. எகைன் எல்விஸை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். பார்த்தா எல்விஸ் ரொம்ப கேஷுவலாக பேசுவார். நம்ம ஹீனை கூட்டு போய் அவர் ஃபேமிலி மேலே ஒருத்தர் காமிச்சிட்டு இருப்பாரு. இவங்க தான் எங்கள் பாட்டி, இவங்க தான் எங்கள் தாத்தா, இந்த ஒன்று காட்டுறப்ப இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து சோஃபாவில் உட்காரச்சு பேசிட்டு இருப்பாரு. பிரிசலா, நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும், நீ இது ரூமுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னு சொல்கிறப்ப லைட்டாக பயமாக இருக்கும். ஹே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசணும், தனியாக பேசணும், அதுக்காவது உள்ளே போக சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு சொன்ன ரூம்குள்ளே போகிறா. பார்த்தாங்க சில லெட்டர்லாம் இருக்கும். இவர் தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆச்சு, அவங்க ஃபேன்ஸில் லெட்டர் எழுதிருப்பாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்விஸ் அங்கே வருவார். தனக்குள்ள இருக்கிற ஆசைலாம் சொல்ல ஆரம்பிப்பார். சொல்லப்போனால் எல்விஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம பிரிசலா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எல்விஸோட அம்மாவும் பார்க்கறதுக்கு பிரிசலா மாதிரி இருப்பாங்க. பட் கொஞ்சம் வருஷம் கூட எங்கள் அம்மா இறந்து போயிருப்பாங்க. என்ன ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். பிரிசலாவை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதான் அந்த பாட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். தான் அவனை லவ் பண்ணுறதா அந்த பொண்ணு சொல்லுவார். இதை கேட்டு இந்த பொண்ணு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஸ்டாரை பார்த்த ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. இப்போ பார்த்தா நம்ம லவ் பண்ணுறது சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாக போயிடும். எல்விஸை நம்ம ஹீரோனும் கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் அப்போ நம்ம ஹீரோனுக்கு 14 வயசு, எல்விஸோட வயசு 24. 2 பேத்துக்கும் 10 வருஷம் கேப் இருக்குது. பட் இருந்தாலும் 2 பேத்துக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு. கட் பண்ண அடுத்த நாள் இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா. அவங்க அப்பாவால் நம்பவே முடியல. என்னது, எல்விஸ் ஒன்று லவ் பண்ணுறாரா, ஹே அது பொண்ணு சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் ஸ்கூலே முடியல, இந்த வயசுலேயே இந்த லவ் இதெல்லாம் செட் ஆகுது, நாங்கள் சொல்கிறது கொஞ்சமாச்சும் கேளுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்கவே மாட்டா. அப்பா ப்ளீஸ் என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க, எனக்கு கிடச்சிக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்விஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அவருமே அம்மா இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் தான் அவர் கூட இருந்தாங்கன்னு ப்ளீஸ்னு எவ்வளோ கெஞ்ச ஆரம்பிப்பா. இதை பார்க்குற அவங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்ய தெரில. சரி அவர் ஒரு நாளைக்கு வர சொல்லு, நான் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறப்ப எல்விஸ் அடுத்த வாரம் அங்கே வருவார். இவங்க அப்பாவும் அவர்கிட்ட நிறைய கேள்வி வைப்பார். ஏப்பா உனக்கு எவ்வளோ கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டு என் பொண்ணு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறேன் கேட்குறப்ப ஆமாம் அங்கிள் எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் ஏஜுக்கு இருக்கிற புரிதலை விட அவள் அதிகமாக மெச்சூராக இருக்கா, எனக்கு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவகிட்ட பேச நேரம் போகிறே தெரியல, எனக்கு அந்தளவுக்கு புதுசாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு என்ன சொன்னது தெரில. பட் எனக்கு ஒரே கண்டிஷன் தான், அவனு ஸ்கூலிங் முடிக்கல, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னால் இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. இப்போ உங்கள் அப்பா பர்மிஷன்
பர்மிஷன் தந்துட்டாங்களே. ஸோ நம்ம ஏன் எல்விஸும் நல்லா ஜாலி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து தேட்டர் போகிறது, காரில் சுற்றுறது நல்லா போயிட்டுருக்கோம். அவரும் நம்ம ஹீரோனுக்கு காசுலாம் வாட்ச்லாம் வாங்கி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கட் பண்ண அடுத்த வருஷம் இவர் மிலிட்ரிக்கு போகிறதா இருக்கும். ஏன்னா நம்ம ஏன் ஸ்கூல் படிக்க போகிறா, அதுக்கு என்னோட 4 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே ராணுவத்துக்கு போயிட்டு வரும். எல்விஸ் அங்கேருந்து போயிருப்பாரு. போகிறப்ப நான் திரும்ப வரும்னு சொல்லிட்டு தான் இருப்பாரு. பட் நம்ம மீனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படியே அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா. பட் எல்விஸ் இல்லாமல் அவளோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வாரம் அவரை பற்றி அது நியூஸ் மேகசின் நியூஸ் பேப்பரில் வரும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவா. இப்படியே 2 வருஷத்தை எப்படி ஓட்டுறா. கட் பண்ண 1962. இப்போ வரைக்குமே எல்விஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல. இதை பார்த்து அவளுக்கே சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவர் அவனை மறந்துட்டாரா, இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா நம்ம மீனை பார்த்திங்க பாருமா, நீ அவனை பற்றி நினச்சிட்டு இருக்காத, அவனுக்கு ஒன்றும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்நேரத்துக்கு அவங்கள யாரும் உசர பண்ணியிருப்பான், நீ பேசாமல் நம்ம மறக்காத நல்லதுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம மீனுக்கு என்ன ஒன்று தெரில. கட் பண்ண ஒரு நாள் நம்ம மீனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பார்த்து எல்விஸ் ஃபோன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நம்பவே முடியல. ஹே எல்விஸ், நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? 2 வருஷமே ஃபோன் பண்ணவே இல்லை, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். வீட்டில் இருந்து எல்லோரும் நீங்கள் நான் மறந்துட்டீங்க சொன்னாங்க. சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறப்ப நான் இப்போ அமெரிக்கா வந்துட்டேன், உடனே கூப்பிடலாம் தான் ஃபோன் அடித்தேன், உனக்கு நான் டிக்கெட்டே எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், நீ மறக்காமல் அங்கே வந்துருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாக போச்சு. டிக்கெட் வந்தது, ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்கா போயிடுறா. அவங்க அப்பா அம்மா கூட சொல்லியிருக்க மாட்டா. எல்விஸை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பார்த்தா ஒரு பெருசாக வீடியோ கட்டிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி இருப்பார். பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் ஒரே வீட்டில் இருப்பாங்க. இவரு தனியாக ஒரு ரூமு கூட்டி போய் பார்த்தியா இதான் நம்ம ரூமு, இதுக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்கிறப்ப அவளுக்கு அதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்விஸை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா. 2 பேர் ஹக் பண்ணி ஒன்னாக்கலாங்களும் போயிட்டு இருப்பாங்க. பட் எல்விஸ் ஆனால் சொல்லிடுவார், என்ன நீ சொன்ன பொண்ணு, நமக்கு நீ கல்யாணம் ஆகலை, உங்கள் அப்பா நம்ம நம்பிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறப்ப அவளும் சேர்ந்துட்டு இருக்கா. அப்போ தான் எல்விஸ் ஒரு டேப்லெட் தருவார். பார்த்தா ஒரு ட்ரக்ஸு யூஸ் பண்ண செம்மையாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தென் அடுத்த நாள்லேருந்து எல்விஸ் கூட ஊசு தர ஆரம்பிக்கிறா. நல்லா பாரு பப்பு கிளப்புன்னு சொல்லிட்டு ஊசு தர ஆரம்பிக்கிறாங்க. எல்விஸ் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு வாரம் கிட்ட போயிடும். பார்த்தா அடுத்து எல்விஸ்க்கு ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கும். இவன் ஷூட்டிங்காக வேறு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. இதனால் நம்ம மீனை கூட வச்சுக்க முடியாது. அண்ட் அது உங்கள் அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நம்ம ஸ்கூலில் முடிக்கணும்னு. இதனால் நீ திரும்ப ஊருக்கு போ, உங்கள் அப்பா அம்மா கூட இரு, ஸ்கூல்லாம் முடிஞ்சோன்னு திரும்ப உனக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அதை முடிய முடியும்னு சொல்லுவா. நான் உங்க கூட தான் இருப்பேன், திரும்ப நான் ஊருக்கே போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இல்லை நீ இங்கேருந்து போ, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்னு திரும்ப ஊருக்கு அனுப்பி வச்சிருவான். நம்ம ஹீனை பார்த்துன்னு உங்கள் அப்பா அம்மா ஒரே ஷாக்காக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போனவ சமாளதாக இருந்தா, ஆனால் ஊருக்கு வந்தவ பட்டத்தோட வந்திருப்பா. கண்ணிலேருந்து கண்மையில் ஒளியிருந்திருக்கும். அந்த கழுதுருப்ப போல. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அதுக்கு ரெகுலர் ஸ்கூலுக்கு போனால் இவ்வளோ ஸ்கூல் இருக்க முடியாது, ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டா. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். எல்விஸ் ஃபோன் பண்ணி கேட்டால் அவனுக்கும் லைட்டாக வருத்தமாக இருக்கும். சரி அங்கிள், நீங்கள் நம்பி என் ஊருக்கு அனுப்புங்க, அவள் என் வீட்டில் இருக்கட்டும், என் பாட்டியும் தாத்தாவும் நல்லா பார்த்துக்குவாங்க, அங்கே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவள் ஸ்கூலில் முடிச்சிருவா. தென் அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை. சரி நம்ம ஹீரோ திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் எல்விஸோட வீட்டுக்கு வந்துட்டா. பட் எல்விஸ் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இங்கே வரவே மாட்டான். ஸோ இவன் மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருந்து பக்கத்தில் ஒரு கேத்தலிக் ஸ்கூல் இருக்கும், அங்கே தான் படிச்சுட்டு இருப்பா. அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களாம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஹே இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாடி, எல்விஸ் கூட சுற்றிட்டு இருப்பாள், அந்த பொண்ணு இவ தான், வாரி இவளுக்கு இங்கே பெரிய மச்சருக்குன்னு சொல்லிட்டு பொருளே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பெருசாக கண்டிக்கவே மாட்டா. பட் வீட்டில் தனியாக இருக்கிறது அவளுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கும். இதை புரிஞ்சுட்டு எல்விஸ் அவளுக்கு ஒரு நாயில் இருந்திருப்பாரு. சரி இவ்வளோ அந்த நாய் கூட விளாண்டே இருப்பா. அடிக்கடி எல்விஸ் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா, எங்க எப்போ வருவீங்க, உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்கிறப்ப இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, கண்டிப்பாக வந்தாருன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துடுறான். வரவன் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டி வந்து வீட்டில் பார்த்து தான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு எல்விஸை பார்த்தா ரொம்ப ஹாப்பி போச்சு. 2 பேரும் நீ கிஸ் பண்ணி ஒன்றா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்த பிரிசலா எல்விஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினச்சிட்டு இருப்பா. எல்விஸுக்கு ஃபேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த ஃபேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, அதுக்கு எதுவும் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம மீனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வைப்பாங்க. சில ட்ரெஸ் நம்ம மீனுக்கு பிடிக்கும், பட் எல்விஸ் பிடிக்காது. எல்விஸ் பிடிச்ச ட்ரெஸ்ஸு நம்ம மீன் பிடிக்காது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆர்கியூ போயிட்டுருக்கோம். அப்போ எல்விஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மச்சான் பிரிசலை பார்க்க அழகாக தானே இருக்கா, பட் இதே அவளுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஹேருக்கு பதிலாக பிளாக் கலர் ஹேர்னு எப்படி இருக்கும், கண்ணில் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்புன்னு பேசிட்டு இருப்பாரா. இதை பார்த்துட்டு ஆர்வம் ஆரம்பிச்சிடும். ஸோ எல்விஸ்க்கு நம்ம இப்படி இருந்தால் பிடிக்கும் போல், நம்ம வந்து மாற்றிக்குவோன்னு சொல்லிட்டு ஒருவத்தையும் மாற்ற ஆரம்பிக்கிறா. ப்ரௌன் கலரில் இருக்க தன்னோட ஹேரை பிளாக் கலரில் மாற்றிக்கிறா. தென் அதுக்கடுத்து ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறா. இந்த பழைய பார்பி பொம்மையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கா. அவள் கண்ணு புருவத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டா. ஆள் பார்க்கறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கு. பட் எல்விஸ்க்கு இப்படி இருக்கிற மீன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நல்லா அவர் கூட சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் எல்விஸ் எப்பயுமே ஒரு ட்ரக் டேப்லெட் எடுத்து இருப்பார்ல, அது கூடவே இவ்வளோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அது ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரியே அந்த ட்ரக்ஸில் இவ்வளோ கடிச்சு பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே கிட்டத்தட்ட சில மாதங்கள் ஆயிரும். இவன் எப்போயா ஸ்கூலுக்கு போவா அவள் ஃப்ரெண்ட்ஸில் வீடாக பார்ப்பாங்க. ஹே இந்த பொண்ணை பாரு,
முன்னோட ரொம்ப வித்தியாசம் மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்களே. பட் இவெல்லாம் கண்டிக்கவே மாட்டா. எல்விஸ் தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உருவத்தை மாற்றிட்டே இருப்பா. இப்போ எல்விஸ்க்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதனாலே ஸ்கூலில் ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டா. ஹெச்எம்லாம் கூப்பிட்டீங்க பாருமா, இன்னைக்கு கொஞ்ச நாள் கிராஜுவேஷன் எக்ஸாம் வரப்போகுது, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும், நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறப்ப இவங்க அப்பா மாதிரி ஃபோன் பண்ணிச்சு போல. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பாங்க, ஏமா நீ இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறேன்னு சொல்லி தான் நான் அனுப்பணும், சீக்கிரம் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகு, பாஸ் ஆக மட்டும் தான் உனக்கு எல்விஸ் காரணம் சொல்கிறப்ப இப்போ என்ன பண்ண தெரில. நைட்டு பகல் உட்காந்து படிக்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் வீட்டில் ஃபுல்லாக பார்ட்டியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டில் படிக்கவே தோணாது. வேறு வழி இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறா. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. மசமாக மாட்டணும்டா, ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம அப்பா அம்மா கொண்டே போட்டுறாங்களே என்ன செய்யணும்னு யோசிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பொண்ணு செம்ம எழுதிட்டு இருப்பா. வேறு வழி தெரியாத நம்ம ஹீரோயின், ஹே உனக்கு எலிஸ் ரொம்ப பிடிக்கும்ல, நீ ஒரு ஃபேன் தானே, இந்த எக்ஸாமில் மட்டும் என்ன பாஸ் பண்ண வச்சுட்டேன்னு உன் எலிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஒரு பார்க்கலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு காசு வந்துடுது. எலிஸை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவள் ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்துட்றா. அதை வச்சு அப்படியே காப்பி அடிச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறா. இப்போ எப்படி நினச்ச மாதிரி எக்ஸாமில் கிராஜுவேஷனில் முடிச்சிட்டா. இதை பார்த்து எலிஸ்க்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. இனிமேல் கஷ்டப்பட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண மாதிரி அவளுக்கு காரில் வந்துடுவார். இதை பார்த்து அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. இதுக்கடுத்து அவள் கண்ட்ரோல் பண்ண யார் இருக்கா, எல்விஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பா. அங்கங்கே ட்ரிப் போகிறது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்விஸ்க்கு சில பல வாய்ப்புகள் வந்திருக்கும். இதுக்காக நம்ம ஏன் புரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருமா, நீ கவலைப்படாத, ஒரு 2 மாதம் ஷூட்டிங் தான் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன், நீ இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு எல்லாம் பழகி போச்சு. சரின்னு வீட்டில் அமைதியாக இருப்பா. பட் அப்போ தான் இன்னும் சில பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்விஸ்க்கு ஆணுங்கிற ரெடிக்கும் கஸ்டமர்ஸாக போயிட்டுருக்கு. ரெண்டும் லவ் பண்ணுறதா நியூஸில் போட்டுட்ருப்பாங்களா. இதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிரும். எல்விஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்கள் நியூஸ் பேப்பர் போட்டது உண்மையா, நீங்கள் இந்த ஆணுங்கிறப்ப லவ் பண்ணுறீங்களா, 2 பேரும் ஒன்றா வந்தீங்க கேட்குறப்ப, சேச்சே அந்த மாதிரிலாம் கிடையாது, உனக்கு தான் நியூஸ் பேப்பர்காரங்களை பற்றி நல்லாவே தெரியுமே, அவங்க கண்டனுக்காக என்னென்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இந்த படத்தில் எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கிசிங் சீட் இருந்துச்சு, அதோட பெருசு எழுதிட்டாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து அப்படியே இருப்பா. 2 மாதம் கழிச்சு திரும்ப நம்ம ஹீரோ பாப்பா. இவனும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஷூட்டிங் போயிடுவான். திரும்ப சில மாதம் ஷூட்டிங்கில் இருப்பான், திரும்ப வந்துடுவான். இந்த மாதிரி கழிச்சு போயிட்டே இருக்கும். பட் இதுவே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். நான் மீன் அடிக்கடி ஹீரோ சந்தேகப்பட்டு இருப்பா. ஹீரோமே அடிக்கடி கோவப்படுவான். ஏன்னா 2 பேருமே அடிக்கடி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டே இருப்பாங்களே, அது உங்களுக்கு டெம்பர் ஆகிட்டே இருக்கும். சின்னதாக சும்மா தலைவனி சண்டை போட்டு இருந்தால் கூட அது சீரியஸாக சண்டை மாடிடும். பட் திரும்ப சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் எல்விஸோட கூட செக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அதில் ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். ஸ்கூபின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண மாதிரி எழுதி போட்டிருப்பா. இதை பார்த்து கடுப்பாயிரும். எங்க இது என்னது, யார் இந்த ஸ்கூபி ஒரு பொண்ணு கேட்குறப்ப இவனுக்கு அதை பார்த்து கடுப்பாயிரும். ஏண்டி நானும் அப்போ வந்து பார்த்துட்டே நீ சந்தேகப்பட்டே இருக்கே, எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி எழுதுவாங்க, நீ இதெல்லாம் சந்தேகப்பட்டு இருப்பேன்னு கேட்குறப்ப அவளால் அதை புரிஞ்சுக்க முடியாது. என்னதான் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தானே, அவெல்லாம் அடிஷ்னலாக பண்ண மாட்டா, பத்திரிக்கை எழுதலாம் உண்மை நினச்சிட்டு இருக்கா, இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு கனெக்ஷன் இருக்குது சொல்லுன்னு கேட்குறப்ப, ஆமாடி கனெக்ஷன் இருக்குது, போதுமா நீ பேசாமல் உங்கள் ஊருக்கே போ, டே டிக்கெட் போடுறா, இவன் இங்கேருந்து போட்டுன்னு கோத்துட்டு ஆரம்பிச்சிருவாரா. இதை பார்த்துல ஒரு மாதிரி ஆயிரும். அவ்வளோதான் என்னை விட்டுட்டீங்களே, எங்கள் அப்பா அம்மா சொன்ன உண்மையாச்சுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து எலிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹே நான் ஏதோ கோவத்தை சண்டை போட்டேன் அதோட எடுத்துக்கிறதா, இப்படி சமாதானமாயிரும்னு சொல்லிட்டு திரும்ப போய் சமாதானமாயிருவாங்க. இந்த மாதிரி அவங்க விஷயம் போயிட்டே இருக்கும். ஆனால் அது போய் எலிஸ்க்கும் ஒரு கெரியரில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படும். அவளால் முன்ன மாதிரி பாட்டில் ஒழுங்காக போட முடியல. ஒரு பாட்டு போட்டு நம்ம இங்கே ப்ளே பண்ணி காமிப்பார். அந்த பாட்டு மொக்கையாக தான் இருக்கும். நம்ம ஏன் அந்த பாட்டு மொக்கையாக இருக்குன்னு சொன்னால் அவன் எவனுக்கு கடுப்பாயிரும். சேரில் எடுத்து நம்ம மீன் விட்டு வருவான். சரி அவனே வந்து பேசி சாரிம்மா இதை கோவத்து விட்டு வந்துட்டேன், தப்பு ஏமலன்னு சொல்லிட்டு சமாதானம் வருவாங்க. இந்த மாதிரி அவங்க விஷயம் போயிட்டே இருக்கும். அண்ட் அடிக்கடி ஒரு பார்க்குறக்கா கேர்ள் ஃபாலோவர்ஸில் வருவாங்களே, அதை பார்த்து பொசவ் ஆகிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீருக்கு என்ன தெரியல. வேறு வழியெல்லாம் ஹீரனை பார்த்து இங்கே பாரு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மோரத்தை எடுத்து காமிப்பான். இப்போ வரைக்கும் 2 கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகனால தான் நம்ம மீன் சந்தேகப்பட்டு இருக்கா. கல்யாணம் ஆச்சுன்னா நான் அவனோட பிரிஞ்சு போக மாட்டேன், நீ நம்பலான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து நம்ம மீன் ஒரே ஹாப்பியாக போச்சு. 1967 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. நம்ம மீன் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. நான் வேறு படம் ஷூட்டிங் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவன் ஒவ்வொரு வாட்டி ஷூட்டிங் போகிறப்ப ஒவ்வொரு நடிகர் சேர்த்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தா நான்சி நடிகர் சேர்த்து பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு கெரியரில் சில பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அங்கே இருக்கிற கோவத்தை வீட்டில் காமிச்சிட்டு இருப்பான். முன்ன மாதிரி நம்ம மீன்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான். இதில் லைட்டாக அவ்வளோ ஒரு கஷ்டமாகவே இருக்கும். கட் பண்ணால் 10 மாதம் கழிச்சு நம்ம எனக்கு ப்ரெக்னன்சி பெயின் வந்துடும். எனக்கு ப்ரெக்னன்சி பெயின் வருது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறப்ப அப்போ கூட பார்த்தா மேக்கெல்லாம் போட்டுருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க ஆட்களாக வருவாங்க, பார்க்க அழகாக இருக்கணும்னு ஐலாஷ்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. தென் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு குழந்தை கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோனாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஷோகேஷ் பொருளாட்ட தான் நம்ம ஹீரோன் இருக்கா. வெளியேருந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகான பொண்ணாட்டி இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பர்சனல் லைஃப்பில் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அடிக்கடி பத்திரிக்கையிலேருந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்களே, அப்போ கூட நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். பட் அதுக்கடுத்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். இதெல்லாம் நம்ம லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அது போய் எல்விஸா ஒரு கேரியரோட பீக்கில் இருப்பார். மியூசிக் கான்சர்ட்டில் வச்சார்னா டிக்கெட்டில் சோல்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ
ஹீரோயின் இங்கே ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருந்தா. அவள் பொண்ணே பெரிய பொண்ணு வளர்ந்துருவா. பட் நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். 1973 நம்ம ஹீரோக்கு ஒரு கான்செர்ட் இருக்கும். அந்த கான்செர்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். அவனுக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஸ் வச்சுக்குவான். இதை பார்த்து நம்ம ரொம்ப கடுப்பாயிரும். நான் சொல்கிறத கேளுங்க, இப்போதைக்கு இது வேணாம் சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்க மாட்டான். ரொம்ப வயலண்ட்டாக நம்ம ஹீரோட பிஹேவ் பண்ணுவான். இது அவளுக்கு ஒரு மாதிரி ட்ராமாவாயிருது. இதுக்கடுத்து அவளுக்கு நம்ம ஹீரோட வாழவே பிடிக்கல. கட் பண்ண 2 நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோட பேசுவா. நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். நான் அதுக்கடுத்து உங்களோட வாழ விரும்பல. நான் என் பொண்ணை கூட தனியாக போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நம்ப முடியல. என்னது தனியாக போக போறியா? ஹேய் பொய் சொல்லாத. நீ என் கூட இங்கேருந்து இருக்க போகிறேன் கேட்குறப்ப உங்களோட இந்த என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? நம்ம கல்யாணமாக 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுனீங்க? என்கிட்ட விடுங்க. நம்ம பொண்ணுட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்களுக்காக நான் நிறைய மாறி இருக்கேன். பட் நீங்கள் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டிவோர்ஸ் கேட்டிருப்பா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். கடைசியாக நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்சு நம்ம ஏன் காரில் போயிட்டுருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. எல்விஸ் தான் வரான்னு நினச்சி அவங்க கூட கத்திட்டே இருப்பாங்க. பட் நம்ம மீன் அழுதுட்டு எல்விஸ் விட்டு பிரிஞ்சு போகிறா. இதோட பிரிசல்லாங்கிற இந்த படம் முடியுது. 1973 எல்விஸுக்கும் பிரிசலாக டிவோர்ஸ் ஆகிருக்கும். டிவோர்ஸ் ஆன 4 வருஷம் கழிச்சு 1977 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு. எல்விஸோட மரணம் அப்போதைக்கு ஒரு பெரிய விஷயம் பேசப்படுச்சு. ஏன்னா இப்போ ஒரு கரியரோட பீக்கில் இருந்தார். அவர் இறந்துட்டாங்கன்னு திரையுலகமே கஷ்டப்பட்டுச்சு. அண்ட் ஆய நேரத்தில் பிரிசலா மேலே வருத்தம் பட்டுச்சு. என்னதான் எல்விஸ் ஒரு பெரிய மியூசிக் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பட் ரியல் லைஃப்பில் அவர் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒருத்தர் தான். பிரிசலோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு. இவங்க தான் இப்போ ரியல் லைஃப்பில் உண்மையாகவே இருக்கிற பிரிசலா. இவங்க ஃபேஸை பார்த்தாலே ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி தெரியும். பட் இவங்க ரியல் லைஃப்பில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவே இல்லை. எல்விஸ்க்கு தன்னை பிடிக்கணுங்கிறதுக்காகவே மேக்கப்லேயே ஃபேஷன் நிறைய விஷயம் மாற்றிருப்பாங்க. அதனால உங்கள் ஃபேஸ் இது மாதிரி மாறிடுச்சு. இவங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்விஸ் கிட்ட டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க அதுக்கடுத்து யாரையும் கல்யாணம் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் சிங்கிளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இதுதான் பிரிசலாங்கிற இந்த படத்தோட கதை. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.